சரின்னு சொல்லிட்டு இப்போ சேனாபதி வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் அது வந்து ஒரு கதையாக வரல. அதுக்கப்புறம் அடுத்த படம் மறுபடியும் அதே நியூஸ் பேப்பர், அதே லஞ்சம் நியூஸு, தாத்தாவோடைய நினப்பு, ஆனால் கதை வரல. ஸோ ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும், மறுபடியும் தாத்தா வரணுன்ட்டு. 2.0 டயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கதையாக ஃபார்ம் ஆச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சது, உடனே பண்ணிடலான்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பார்ட் 1ல் இருக்கிற அந்த சேனாபதி கேரக்டரை வந்து எப்படி டிசைன் பண்ணோம்னா, சாருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் கமல் சாருடைய ஃபாதருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல், ப்ரொஃபைல், இது எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கிட்ட கொடுத்து, அந்த கேரக்டர் எப்படி, எவ்வளோ கோவக்காரர், அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை பார்த்தவொடனே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்க. அதே வந்து 25 வருஷம் கழித்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கெட்டப்பில் வந்து நிற்கும்போது சேம் கூஸ் பம்ப்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே ஃபீலிங் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதும் ஃபஸ்ட் டே வந்தப்போ அதே ஃபீலிங், கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் வந்து சேனாபதியை 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் நான் நம்புகிறேன்.